வாங்குங்க. இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வீட்டில் என்ன டின்னருங்கிறத பார்த்துடலாம். தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு சட்னி தான் மதுரை தண்ணி சட்னி. நான் இதை ஃபர்ஸ்ட் தடவை தாங்க பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. அதை தோலை உரித்து ரஃப்பாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். 5 பல் பூண்டு வந்து தோலை உரித்து எடுத்துக்கோங்க. எனக்கு பெரிய பல் பூண்டாக இருக்கிறனால 5 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு வந்துக்கலாம். இப்போ இது உரப்புக்கு வந்து மிளகாய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வத்தலும் சேர்க்கலாம், ஆனால் வத்தலை விட மிளகாய் சேர்த்து பாருங்கள், அதான் செம்ம ருசியாக இருந்துச்சு. நீங்கள் காரம் கூட சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மிளகா கூட வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். மிளகாவை இந்த மாதிரி துண்டு துண்டா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னியோட அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி வந்து புளி வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். இந்த 5 பொருளுமே நம்ம இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணா தான் சட்னி வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால இதுல எதையுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வடைச்சட்டி காயவும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அந்த மிளகாவோட பச்சை வாசம் போகிற வரை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிட்டக்க பச்சை மிளகாவை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நல்ல தோல் சுருங்கி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நமக்கு நல்லா வதங்கி வரும்போது வாசம் வரும், பூண்டு வாசம். அந்த வாசம் வர்ற வரை நம்ம வதக்கணும். எனக்கு சூப்பராக வந்து கமன்னு வந்து பூண்டு வாசம் வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயத்தை வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி சேர்த்துக்கலாம். நம்ம இதுல வெங்காயம் வதங்குறது தான் கொஞ்சம் கவனமா வந்து வதங்கணும். ரொம்ப நமக்கு வந்து நல்லா சுருங்கி வந்துடக்கூடாது. சுருங்கி வந்துருச்சு அப்படின்னா இந்த சட்னி டேஸ்டா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வந்து கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் நீங்க வதக்கிட்டீங்க அப்படின்னா சட்னி வந்து இனிச்சிரும். அதனால 2ல இருந்து 3 நிமிஷம் வரை வெங்காயத்தை வந்து வதக்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு கண்ணாடியா வந்து வதங்கினா போதும். ஐயோ பச்சை வாடை அடிக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கவே தேவையில்லை. சூப்பரா இருக்கும் சட்னி. நம்ம தாளிச்சும் ஊத்தும் போது நல்லா வந்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிரும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். வடைச்சட்டிலே வச்சிருந்தோம் அப்படின்னா சூட்டுக்கு வந்து வெங்காயம் இன்னுமே வந்து வதங்கிரும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி தட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை நமக்கு நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட 1/2 டம்ளர் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்துக்கு 1/2 டம்ளர் வந்து பொரிகடலை வந்து கரெக்டாக இருக்கும். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி விட்டுட்டு வந்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப மையா வந்து அரைக்க கூடாது. உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கொரன்னு இருக்கணும். அதாவது பொரிகடலை வந்து மையா அரைபடக்கூடாது. கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. அப்பதான் இந்த ரோட்டு கடைகளில் கிடைக்கிற அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பரா நமக்கு வரும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். இங்கிட்ட ஜார்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதோட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி சட்னியோட சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க. இது தண்ணி சட்னிங்கிறனால நம்ம சேர்த்த பச்சை மிளகாயும் புளிப்பும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும். இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம நல்லா துணியை வந்து விரித்து விட்டுக்கலாம். இட்லிக்கு மாவு வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை இட்லி கொப்பரையில் வச்சு வேக விட வேண்டியது தான். இங்கிட்டு வெந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சட்னியை வந்து தாளித்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் வத்தல் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வரவும் இது எல்லாத்தையும் சட்னி ஊத்திர வேண்டியதுதான். தாளிப்பை தான் சட்னியில ஊத்தணும். சட்னியை போய் தாளிப்புல ஊத்தாதீங்க. ஏன்னா நம்ம சட்னியை தாளிப்புல ஊத்தணும் அப்படின்னா பொரிகடலை சேர்த்தனால கட்டி கட்டியா வந்து வர ஆரம்பிச்சிரும். அதனால நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிப்பை வந்து சட்னியில ஊத்திக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான மதுரை தண்ணி சட்னி வந்து ரெடியா இருக்கு. நமக்கு இட்லி வந்து சூப்பரா வந்து வெந்து ரெடி ஆயிருச்சு. சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கடுத்து அடிக்கடி இந்த சட்னி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ருசியா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை.